ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேமியா உப்புமா எப்படி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உதிரி உதிரியாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள் நான் சேமியா 2 கப் எடுத்துருக்கிறேன். இது ரோஸ்டட் சேமியா தான், அதனால 2 கப் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்று இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பீன்ஸு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். கேரட் ஒன்று இந்த மாதிரி சாப் பண்ணி சின்ன சின்னதாக வச்சுக்கணும். பச்சை மிளகாய் 5 இந்த மாதிரி கீரி வச்சுருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும். கருவேப்பிலை. இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி தழை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சேமியாவை எண்ணெயில் லைட்டாக வறுத்துக்க போகிறோம். ரோஸ்டட் சேமியா தான் இருந்தாலும் எண்ணெயில் லைட்டாக கோட்டிங் பண்ணும் போது நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் ஆயில் விட்டு நம்ம இந்த சேமியாவை போட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு இந்த சேமியாவை போட்டு லைட்டாக ஒரு கோட்டிங் பண்ண போகிறோம். ஏன்னா இது ரோஸ்டடு சேமியா தான், அதனால் லைட்டாக ஒரு கோட்டிங் பண்ணால் போதும். அப்போ நம்ம உப்புமா செய்யும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே இருக்கும். இப்போ லைட்டாக இதை நம்ம வறுத்துக்கலாம். சேமியா 2 கப்புனா 1 கப் சேமியாவுக்கு 1.5 கப் தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும். அதனால் 2 சேமியாவுக்கு 3 கப் தண்ணி. இப்போ இதை லைட்டாக ஒரு கோட்டிங் பண்ணிக்கலாம் ஆயிலில். நீங்கள் ரோஸ்டட் சேமியா இல்லைன்னா நீங்கள் இதை நல்லா ஒரு ஆயிலே ஒரு ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும். இது ரோஸ்டட் சேமியானால லைட்டாக ஒரு ஆயில் கோட்டிங் கொடுத்தா போதும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ எடுத்துகிட்டு அதை ஆற வச்சுக்கணும். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு நம்ம தாளிக்க போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே நம்ம கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்க. கடலைப்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், உளுந்து ஒரு 1/2 டீஸ்பூன். இது நல்லா பொரிஞ்சோன்னே நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயிலே நம்ம இஞ்சி சேர்த்துக்கலாம். எண்ணெயில் இஞ்சி சேர்த்தும் போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இஞ்சியை நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி போடணும். கருவேப்பிலை சேர்த்துட்டு பச்சை மிளகாவும் அப்படியே எண்ணெயில் போட்டு நம்ம வணக்கிக்கணும். பச்சை மிளகாவும் இஞ்சியும் எண்ணெயில் போடும்போது நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. இதை நல்லா வணக்கிக்கிறணும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் ஒரு அரைவாசி வணங்கணும். ஒரு 3 மினிட்ஸ் வணங்கினோடனே நம்ம கேரட் பீன்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ கேரட் பீன்ஸ் சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாம். இப்போ காயில் உப்பு பிடிக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம அதை வணக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்தாட்டி நம்ம தண்ணி ஊற்றினோம்னா காயில் உப்பே இருக்காது மறுபடியும் உப்பு போடும் போது. அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம காய்கறிக்கு உப்பு லைட்டாக கொஞ்சமாக போட்டுக்கணும். லைட்டாக மஞ்சள் தூள் நம்ம எண்ணெயிலே போட்டுக்கணும். மஞ்சள் தூள் எண்ணெயில் போடும்போது நல்ல உப்புமாவோட கலர் நல்லா அழகாக இருக்கும். அதனால் நம்ம மஞ்சள் தூளை எண்ணெயிலே போட்டுக்கலாம். இது நல்லா வணங்கினோடனே நம்ம அளந்து வச்சுருக்க தண்ணியை ஊற்றிக்கலாம். 1 கப் சேமியாவுக்கு 1.5 கப் தண்ணி. நான் 2 கப் சேமியா எடுத்திருக்கேன், அதனால் 3 கப் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சோன்னே நம்ம சேமியா சேர்த்துக்கணும். இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சோன்னே தான் நம்ம சேமியாவை சேர்த்தணும், இல்லாட்டி சேமியா ஒரு மாதிரி இதாயிரும். தண்ணி இந்த மாதிரி தளதளன்னு கொதிக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம
ஒரு அரை எலுமிச்சம்பழம் புளிஞ்சிக்கலாம். எலுமிச்சம்பழம் புளிஞ்சா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சேமியா உதிரி உதிரியாக வரும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் போட்டுட்டு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா சேமியாவும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை ஹைலே வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பு ஹையில் தான் இருக்கணும். இப்போ சேமியாவில் நல்லா தண்ணி மூழ்கிற மாதிரி நல்லா எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி வச்சு இது ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், தண்ணியெல்லாம் ஓரளவு நல்லா வற்றிருச்சு. மறுபடியும் ஒரு கிண்டி விட்டு நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி இந்த மாதிரி பண்ணி மூடி வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குது. பாருங்கள், நல்லா தம் ஆயிடுச்சு. இப்போ சூப்பரான சேமியா உப்புமா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. இது தேங்காய் சட்னி கூட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.